வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இந்த 2026ஆம் ஆண்டின் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணி நேரத்திற்கு கும்பராசியிலிருந்து மீனராசி வந்தடைந்தார் சனி பகவான். இவர் மீனராசியில் அமர்ந்து 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை தருகிறார், சுப பலனா அசுப பலனா என்பதை பற்றி நாம் நாளொன்று ராசி வீதமாக, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதமாக மேசம் முதல் மீனம் வரை சனிப்பெயர்ச்சியால் நடக்கக்கூடிய பலாபலன்களை சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் கடைசி ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசிக்கு பலாபலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த பதிவு மீனராசிக்கார உறவுகளே உங்களுக்காக தான். இந்த பதிவில் முழுவதும் பார்த்து பயனடையுங்கள். சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தருகிறார், தரப்போகிறார், அசுப பலனா நல்ல பலனா, அப்படி சனி பகவானுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், இப்படி இன்னும் ஏகப்பட்ட கருத்துக்கள் இந்த பதிவில் இடம்பெற்றிருக்கு. முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். உங்கள் பலாபலன்களை பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்களது உறவுகள், சொந்தங்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நான் சொல்கிறேன், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலய தொண்டுகளும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற ஆலயங்களில் நற்காரியங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டு இவையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கக்கூடிய கர்ம பலன் என்று சொல்லக்கூடிய புண்ணியம் இருக்கிறதல்லவா, இந்த புண்ணியங்கள் நமது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, தயவு செய்து நீங்கள், மீண்டும் சொல்கிறேன், உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சொல்லி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, மீன ராசியில் பிறந்த நீங்கள் இலகிய மனப்பான்மை, கருணை உள்ளம் கொண்டவர்கள். பிரிவு, துயரம் என்பதை பற்றி கவலைப்படாதவர்கள். அது மட்டுமல்ல, அழகாக இருக்கக்கூடியவர்கள், நடுத்தர உயரம் அல்லது உயரமாக இருக்கக்கூடியவர்கள். வெளிநாட்டு யோக அமைப்பு இயற்கையிலேயே உங்களுக்கு இருக்கும். நிறைய ராசிக்காரர்கள், நிறைய இந்த ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்படி உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். பலாபலனுக்குள் வருவோம். உங்கள் ராசிக்கு 7.5 சனி என்று நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 7.5 சனியில் வெற்றிகரமாக முதல் கட்டத்தை நீங்கள் முடித்து விட்டீர்கள். அதாவது 7.5 சனி என்பது உங்கள் ராசியிலிருந்து 3 ராசிக்கு சனி பகவான் கடக்கும் பயணம்தான் 7.5 சனி என்பார்கள். கும்பத்தில் வரும்பொழுதே உங்களுக்கு 7.5 ஆரம்பமாகிவிட்டது. கும்பராசியிலிருந்து இடம்பெயர்ந்து இப்போ மீனராசி, அதாவது உங்கள் ஜென்மத்திலே அமர்ந்து விட்டார். இந்த ஜென்மத்தில் 2.5 வருட காலம் ஜென்மத்தை முடித்துவிட்டு அடுத்தது மேச ராசிக்கு செல்லும் பொழுது
கழிவு என்று சொல்லக்கூடிய சனி, அது 2.5 வருட காலம். மொத்தத்தில் கும்பத்தில் 2.5, மீனத்தில் 2.5, மேஷத்தில் 2.5, மொத்தம் 7.5 வருடம் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கும். உங்களது ராசி பிரகாரம் அந்தந்த ராசியில் இடம்பெறும் பொழுது அந்த ராசியில் அமர்ந்து என்னென்ன பலன்களை தருகிறாரோ அதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு வரவேண்டும். இது பிராப்தம். சரி, இப்போ ஜென்மத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன பலனை தருகிறார் என்று கேட்டீர்கள் என்றால், அசுப பலன்கள் தான் என்று நீங்கள் சொல்வது எமக்கு புரிகிறது. சனி பகவான் என்றால் அசுபம் மட்டுமல்ல, நன்மையும் செய்வார். நான் நமது பதிவுகளில் நிறைய சொல்லி இருக்கிறேன். எந்த கிரகமும் நல்ல கிரகம் இல்லை, எந்த கிரகமும் தீய கிரகம் இல்லை. உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் தான் கிரகங்கள் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் என்று தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வரிசையில் சனி பகவான் உங்கள் ஜாதக லக்ன பிரகாரம் நல்ல கிரகமாக இருந்துவிட்டால் இந்த 7.5 சனி பெரிதும் உங்களுக்கு தொந்தரவு தராது, பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்படியே ஏற்படுத்தினாலும் அருள்ராம் ஐயா இருக்கிறேன். உங்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், என்ன நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன். முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். சரி, இந்த ஜென்மத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால், முதலில் நோய் உபாதைகள் தருவார். சுறுசுறுப்பு தன்மையை நீக்குவார். எதையும் ஸ்லோ, அதாவது நிதானமாக செய்யச் சொல்வார். நீதி, தர்மம், சமம் என்ற வார்த்தைகள் என்ற நோக்கத்தை உங்களுக்கு எண்ணத்தை தருவார். காரிய தடையை ஏற்படுத்துவார். அது மட்டுமல்லாமல் பிரச்சனைகள், கெட்ட பெயர் இவைகளையும் தருவார். அடுத்து முன்னேற்றத்தை தடுக்கிறார். தொட்டது துவங்கும், வைத்தது விளங்கும். நான் போனா அந்த காரியம் டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்த காலம் மலையேறி விட்டது. இனி அந்த நிகழ்வு உங்களுக்கு நடைபெறாது. உங்கள் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் தடுக்கிறார். யாரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றாலும் அங்கு தடைகள். ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்றாலும் அங்கு தடைகள். ஒரு செயல்கள் செய்ய வேண்டும் என்றாலும் அங்கு தடைகள். உடனே செய்யக்கூடிய நிலையை நீக்கிவிட்டு தடையையும் தாமதத்தையும் ஏற்படுத்துகிறார் சனி பகவான். உடன் பிறந்தோர்கள், இளைய சகோதரன் சகோதரிகள் இவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார். அது மட்டுமல்ல, பிரயாணத்தில் சிக்கல்களையும் தொந்தரவுகளையும் சச்சரவுகளையும் ஞாபக மறதியால் பிரயாணத்தில் பொருளை தொலைத்துவிட்டு வருவதற்குண்டான நிலை இவைகளையும் ஏற்படுத்துகிறார். உணவு முறையை சரியாக செய்யுங்கள். உணவு நீங்கள் உண்ணுவதற்கு தடையும் தாமதத்தையும் ஏற்படுத்துகிறார். அதாவது சரியான நேரத்திற்கு உங்களால் சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிடும் என்று நீங்கள் நினைக்கும் நேரத்தில் உங்களுக்கு பிடித்த உணவு இருக்காது. உங்களுக்கு பிடித்த உடை அணியும் பொழுது அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடும். அப்படி அந்த ப்ரோக்ராமுக்கு போகும்போது நீங்கள் பிடித்த உடையை அணிந்து கொண்டு போக முடியாது. இப்படி ஆடை ஆபரணம் இவைகளிலும் உங்களுக்கு பிரச்சனையை தருகிறார் சனி பகவான். அடுத்து கணவன் மனைவி உங்களுக்குள் இருந்த பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது பாசம், பற்று, காதல் என்று சொல்லக்கூடிய நிலையில் விரிசலை ஏற்படுத்துகிறார். சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துகிறார். கருத்து சுதந்திரம், எனக்கு இதுதான் நீதி, உங்களுக்கு இது நீதி என்றால் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்ற பிரிவினையும் சண்டையையும் ஏற்படுத்துவார். கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்தல் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிகளே தெரிந்து கொள்ளுங்கள். சிலருக்கு விவாகரத்து கூட ஆகலாம்.
இன்றைய காலகட்ட இளைஞர் இளைஞிகள் காதல் திருமணம் செய்தவர்களுக்கு அதிகபட்சமாக அது நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள் காலை வாரி விடுவார்கள். நண்பர்களை நம்பி ஏமாந்து போவீர்கள். நண்பர்கள் எதிரியாகவோ துரோகியாகவோ ஆகக்கூடிய நிகழ்வை இந்த சனி பகவான் ஏற்படுத்துகிறார். அதேபோல் சமுதாயத்தில் கெட்ட பெயரும், சமுதாயத்தில் அவமானப்படக்கூடிய சூழலையும் ஏற்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, தொழில் முடக்கம், பிஸ்னஸ் சரியில்லை, முன்பு இருந்த நிலை இல்லை, இப்பொழுது சரிவு நிலை ஏற்பட்டு விட்டது. சிலருக்கு அதையும் தாண்டி பிஸ்னஸில் லாஸ், விரயச் செலவு அதிகமாக இருக்கிறது என்று இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு சென்று விடலாமா என்று நினைப்பதற்குண்டான நிலையை எல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார். சரி உறவுகளே, இந்த பலன்களை எல்லாம் கொடுக்கின்ற சனி பகவான் அதற்குண்டான பரிகாரத்தையும் தந்திருப்பார் என்று நீங்கள் நினைப்பது எமக்கு புரிகிறது. பரிகாரங்கள் என்பது நான் ஏற்கனவே சொல்வது போல், நமது பதிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், நீங்கள் பிராப்தம் வாங்கி வந்து விட்டீர்கள். அந்த பிராப்தத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு பலனையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் பிராப்தம். அந்த அடிப்படையில் சனி பகவான் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் பிராப்தத்தோடு வந்து விட்டீர்களோ அந்த பலனை கட்டாயம் சனி பகவான் தருவார். அது நல்ல பலனா தீய பலனா என்பதை பொறுத்து, நல்ல பலன் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தினால் அதை கொஞ்சம் கூட்டி, அதாவது அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். தீய பலன் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தினால் அதை குறைத்து கொள்ள முடியும். ஆனால் உங்கள் பிராப்தத்தின் அடிப்படையில் நீங்க வாங்கி வந்த பலனை கட்டாயம் அனுபவித்தே ஆக வேண்டும். எனவே நான் சொன்னது போல் இந்த பொது பலனில் உங்களுக்கு 40% பலன் கட்டாயம் நடந்தே தீரும். அது சனி பகவான் உங்களுக்கு சுபராக இருந்தாலும் சரி, அசுபராக இருந்தாலும் சரி. உங்கள் ஜாதக பிரகாரம், லக்ன பிரகாரம் சனி பகவான் சுப ஆதிபத்தியம் பெற்றுவிட்டால் இதில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படலாம். மற்றபடி இந்த நிகழ்வு அத்தனையும் உங்களுக்கு நடக்க பெறும். அதனால் பரிகாரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், சனி பகவானின் வழிபாடு மிகச் சிறந்தது. திருநள்ளாறு சென்று நீங்கள் சனி பகவானை வழிபட்டு வாருங்கள். அங்கு எள்முடிச்சு வைத்து நல்லெண்ணெய் தீபமிட்டு சனி பகவானை வணங்கி வாருங்கள். அது உங்களுடைய அசுப பலனை கண்டிப்பாக குறைத்து தருவார். அப்படி அங்கு திருநள்ளாறு என்னால் செல்ல முடியாது என்று சொல்லும் உறவுகளே, கவலையே வேண்டாம். உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு செல்லுங்கள். அங்கு நவகிரகத்தில் சனி பகவானை வழிபட்டு வாருங்கள். நான் சொல்வது போல் எள்முடிச்சு வைத்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு மனமுருகி சனி பகவானை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் உங்களது அசுப பலனை குறைத்து தருவார். எந்த விதமான பயமோ தயக்கமோ வேண்டாம். தைரியமாக செய்யுங்கள். உங்களுக்குண்டான நிம்மதியையும் மனமகிழ்ச்சியும் எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர் அருளினால் கிடைக்கப்பெறும் என்று சொல்லிக்கொண்டு, இன்னொரு பரிகாரம், அதாவது மாற்றுத்திறனாளி என்று சொல்லக்கூடிய கை கால் இழந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள். அதுவும் உங்களுக்கு கைமேல் பலனை தரும். இந்த பரிகாரம் பிராக்டிக்கலாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம், ஆனால் மிக மிக சிறப்பை தரக்கூடிய பரிகாரம். இதையும் நீங்கள் செய்து பார்த்து வாருங்கள். நல்லதே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.